தவறு செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முகமது நபியின் பொருட்டால் மன்னிப்பு கேட்டதாக ஒரு கட்டுக்கதையை சிலர் கூறி வருகின்றனர். அந்த கட்டுக்கதை இதுதான். ஆதம் மன்னிப்பு கேட்டது எப்படி? இறைவன் புறத்திலிருந்து சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக்கொண்டார் என்று சூரா அல் பகாரா 2:37 வசனத்தில் கூறப்படுகிறது. அந்த வார்த்தைகள் யாவை என்பது இவ்வசனத்தில் கூறப்படாவிட்டாலும் சூரா அல் அராஃப் 7:23 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. எங்கள் இறைவா, எங்களுக்கே நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நட்டமடைந்தோராவோம் என்பதுதான் அந்த வார்த்தைகள் என்று 7:23 வசனம் தெளிவுபடுத்துகிறது. இதை கூறி இருவரும் மன்னிப்பு கேட்டனர். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்பதையும், தமது தவறை உணர்ந்து வருந்தி கேட்கும்போது இறைவன் மன்னிப்பான் என்பதையும் சூரா அல் அராஃப் 7:23 வசனத்திலிருந்து அறியலாம். தவறு செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முகமது நபியின் பொருட்டால் மன்னிப்பு கேட்டதாக ஒரு கட்டுக்கதையை சிலர் கூறி வருகின்றனர். அந்த கட்டுக்கதை இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டவுடன் சொர்க்கத்தை பார்த்தார்களாம். அதன் நுழைவாயிலில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் எழுதப்பட்டிருந்ததாம். இறைவா, உன் பெயருடன் முகமது என்ற பெயரை சேர்த்து எழுதியுள்ளாயே, அவர் யார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம். அதற்கு இறைவன், அவர் உமது வழித்தோன்றலாக வரவிருப்பவர், அவர் இல்லாவிட்டால் உன்னையே படைத்திருக்க மாட்டேன் என்று கூறினானாம். இதன் பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் கட்டளையை மீறியதால் வெளியேற்றப்பட்ட போது சொர்க்கத்தில் முகமது நபியை பற்றி எழுதப்பட்டிருந்தது, இறைவா, அந்த முகமதின் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்ததால் உடனே அவர்களை அல்லாஹ் மன்னித்தானாம். இச்செய்தி திர்மிதி, ஹாக்கிம் மற்றும் சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்செய்தி அப்துர் ரஹ்மான் பின் சைப் பின் அஸ்லம் என்பவர் வழியாகவே அறிவிக்கப்படுகிறது. இவர் இட்டுக்கட்டி கூறுவதில் பிரசித்தி பெற்றவர். எனவே இச்செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என அறிஞர்கள் கூறியுள்ளனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சொற்களை பயன்படுத்தி பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று திருக்குரான் 7:23 தெளிவாக கூறுகிறது. அதற்கு முரணாகவும் இச்செய்தி அமைந்துள்ளது. இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதற்கு இது மற்றொரு காரணம். எனவே இந்த கதையை நம்புவது திருக்குரானுக்கு எதிரானதாகும்.